இந்த நவராத்திரிக்கு விரதம் இருக்காதீங்க. ஏன் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நவராத்திரி விரதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நவராத்திரினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ நவராத்திரின்றது என்னதுன்னா 9 நாட்கள் இரவு நேரத்தில் கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த நவராத்திரி. 10வது நாள் நம்ம விஜயதசமி கொண்டாடுவோம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிஷாசூரன்ற ஒரு அரக்கனை வதம் செய்கிறதுக்காக 3 பெண் தெய்வங்கள், அதாவது துர்காதேவி, லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி, இவங்க 3 பேரும் 9 நாள் போரிட்டு 10வது நாள் தான் அவங்கள வதம் செய்வாங்க. இந்த செயலை நம்ம ஒரு விழாவாக கொண்டாடுறோம். அந்த விழா தான் இந்த நவராத்திரி கொண்டாட்டம். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி அன்னைக்கு நான் ப்ராப்பராக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நாங்கள் நவராத்திரிக்கு எப்படி ப்ராப்பராக விரதம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்ல போகிறோம். அண்ட் கண்டிப்பாக விரதம் இருக்கணும், இருக்கக்கூடாது, அது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ஸோ விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விரதம் எப்படி இருக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதையும் இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்னென்னா, 8 நாளும் பகல் சாப்பாடு தவிர்க்கணும். நைட்டு நீங்கள் பூஜை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நெய்வேத்தியமாக என்ன படைக்கிறீங்களோ அதை சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் பழம் பலகாரம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு அந்த 8 நாள் விரதத்தை கடைப்பிடிக்கலாம். 9வது நாள் முழுமையாகவே நீங்கள் விரதம் இருக்கணும். 10வது நாள் தான் அவங்க வதம் பண்ணுவாங்க. 10வது நாள் நீங்கள் விஜயதசமி கொண்டாடினதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்றத பார்க்கலாம். இந்த 9 நாள் நீங்கள் விரதம் இருக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டிங்கன்னா, 9 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஆயில் பாத் எடுக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, பொம்மைகளை க்ளீன் பண்ணுறது, என்னென்னலாம் வாங்கி வைக்கணுமோ எல்லாத்தையுமே முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கக்கூடாது. வீட்டை மாப் போடுற ஒட்டடை அடிக்கிறேன்னு சொல்லி அந்த க்ளீனிங் ஒர்க்குக்கு நீங்கள் போகக்கூடாது. அதே மாதிரி 9 நாளும் உங்கள் வீட்டை நீங்கள் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், ரொம்ப தூய்மையாக நீங்கள் பார்த்துக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், நான்வெஜ் சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஊசி நூல் எடுத்து பழைய துணியை தைக்க போகிறேன், வீட்டில் பெட்ரூம் இல்லைனா மேலே கிச்சன் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை மட்டும் நான் ஏற கட்ட போகிறேன் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் முழுமையாக தவிர்க்கணும். இந்த 9 நாளும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற கொலுபொம்மை வைத்து நீங்கள் வழிபட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெறும் அம்பாலோட ஃபோட்டோவை வச்சு வழிபட்டாலும் சரி, இந்த விரதம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த 9 நாளும் 9 ப்ளஸ் கடைசி நாளை சேர்த்து இந்த 10 நாளுமே நீங்கள் அம்பாள் அம்பாள் அம்பாள், உங்களோட சிந்தனையில் முழுக்க முழுக்க அம்பாள் மட்டும்தான் இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் மனப்பூர்வமாக அந்த விரதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாவிலை தோரணம் கட்டுறது, வாசலுக்கு பார்த்தீங்கன்னா கலர் கோலம் போடுறது, இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடே தெய்வ கலாட்சமாக இருக்கும். வாசப்படியில் விளக்கேற்றுறது, இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொசீஜரை நீங்கள் 9 வருஷம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, எட்டாததும் எட்டும் கிட்டாததும் கிட்டும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம் இதில் அடங்கியிருக்கு. முடிஞ்சவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி 9 இயர்ஸ் வச்சுட்டு ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லலை, தொடர்ந்து நீங்கள் 9 வருஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த விரத டைமில் பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஷேவிங் பண்ணுறது, ஹேர் கட் பண்ணுறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணோம். இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் நவராத்திரிக்கான அந்த 9 நாள் ஆரம்பிக்க போதில்ல, அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களையும் சரி, உங்கள் வீட்டார்களையும் சரி, உங்கள் வீட்டையும் சரி நீங்கள் முழுமையாக தயார் செய்து கொள்ளணும். ஓகேங்களா? அதாவது வீட்டை சுத்தம் பண்ணி மாப் போட்டு பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் முன்னாடியே பண்ணிடணும். நீங்கள் உங்களோட விரதத்தை ப்ராப்பராக கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லா பலனுமே உங்களுக்கு சேரும். அதுதான் இந்த நவராத்திரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அம்சம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் விரதம் இருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக போய் சேரும். நீங்கள் என்ன பண்ணாலுமே மனப்பூர்வமாக பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 9 நாட்கள் நம்ம சாமிக்கு என்னென்ன கோலம் போடணும், என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணணும், என்னென்ன கலர் வந்து நம்ம கலசத்துக்கு அலங்காரம் பண்ணணும், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்கிறோம். அந்த வீடியோ இப்போ இங்கே மேலே தெரியும். அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.